ஹாய் வெல்கம் ஆல். சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் பையன் இன்றைக்கி நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம், மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நானே உனக்கு சமையல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிக்கன் வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குஷ்கா அப்புறம் சிக்கன் கீ ரோஸ்ட்டையும் செஞ்சு கொடுத்தான். எப்படி செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம். ஒரு கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கான். இப்போது மேரினேஷன் பண்ணுறதுக்காக தயிர் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வெறும் தயிர்லேயே தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மசாலா அரைக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், தனியா, கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் 10லேருந்து 15 வரமிளகா, 15 பல் பூண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். முதல்ல வரமிளகாயும் பூண்டையும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வரமிளகாயும் பூண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் அளவு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலை இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா ரொம்பவுமே பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்ததாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் இதை இப்படியே வேக விடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் தயிரில் இருந்த தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கியிருக்கு. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை இறக்க போகிற நேரத்தில் நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிட்டா சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இப்போ குஷ்கா செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்து இது காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை, ஒரு கை நிறைய கசூரி மேத்தி, அடுத்ததாக நமக்கு வேணுங்கிற ஸ்பைசஸை இதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக குஷ்கா செய்கிறதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கான். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை முதல்ல இதில் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நீளமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நீளமாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, புதினா, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு, அதாவது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிரையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், தனியா பவுடர், சிக்கன் மசாலா இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசி 3 கிளாஸ் எடுத்திருக்கான். அதுக்கு 5.25 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்கிற அரிசியும் அதில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு குக்கர் கேப் போட்டு 2 விசில் விட்டுட்டா டேஸ்டியான குஷ்கா 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். பாருங்கள், குக்கர் விசில் போய் இப்போ கேஸ் கூட ரிலீஃப் ஆயிடுச்சு. டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் குஷ்கா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. கைஸ், மதர்ஸ் டே ஸ்பெஷலாக என் பையன் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.